ஹலோ கைஸ், நான் உங்கள் சஞ்சய். வெல்கம் பேக் டு சஞ்சய் கேமிங்ஸ். இன்றைக்கி நம்ம போக்கிமான் எடுத்து ஆட வந்திருக்கோம். சரி வாங்க, ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மக்களே, எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சென்டர் ஸ்டேஜுக்கு வந்துருக்கோம். ஓகேவா? இந்த சென்டர் ஸ்டேஜுக்கு போட்டு இந்த போக்கிமானை பிரின்னு பிரித்து விட்டுது. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிற பவர் என்னவாக இருக்கணும்னா ஐசி விண்டாக தான் இருக்கணும். ஓகேவா? அடுத்து தான் நீங்கள் பவுடர் ஸ்னோ எடுக்கணும். ஏன்னா பவுடர் ஸ்னோ ஒரு சர்க்கிளாக, அவ்வளோதான், சர்க்கிளாக ஹிட் பண்ணும். ஆனால் இந்த ஐசி விண்டு ஸ்ட்ரைட் லைனில் போய் ஹிட் பண்ணும். அதனால் ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பவுடர் ஸ்னோ எடுத்துகிட்டு எல்லாரையும் அடிக்க வேண்டியதான். இந்த 2 பால் இருக்குல்ல, நிறைய பேர் அந்த போக்கிமான் விட்டுருவீங்க. 5 பால் போக்கிமான் அடிக்க போயிடுவேன். இப்போ நீங்கள் அவலஞ்சி எடுக்கணும். டேஸ்லிங் கிரீம் எடுக்கலாம், பட் அது ஒரு சப்போர்ட் டைப். ஓகேவா? நீங்கள் அவலஞ்சி எடுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 5 பால் உள்ள போக்கிமான் எதுவோ அதை தான் தேடி அடிப்பீங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் எதை வச்சு அடிக்கணும்னா, இந்த 2 பால் போக்கிமான்ஸ்லாம் அடிச்சிங்கன்னா அதிகமாக லெவலப் ஆகும். ஓகேவா? சரி, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீக்கச்சு ஒருத்தன் முடிச்சு விடுங்க. பாய். அவனை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன காட்டு போக்கிமான்ஸ்லாம் அடிக்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் சீக்கிரமாக நீங்கள் இதெல்லாம் அடித்து சீக்கிரமாக போய் பந்தை போட்டு ஓடி வந்துடலாம். இதுதான் டெக்னிக்கு. பொறுக்கி பொந்தில் ஓடு, அந்த மாதிரி தான். ஓகேவா? சரி ஓகே, இவனுங்கெல்லாம் அடித்து முடிச்சு விட்றேன்டே, வீட்டுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பாருங்கள், என்கிட்ட 16 பால் இருக்குது. ஆனால் நான் போய் கோல் போட போகிறதில்ல. எதனாலனா, இப்போ நான் போட போனேன்னா கண்டிப்பாக எதிரி போக்கிமான்கள் வந்துடுவாங்க. அதனால நான் போட போகிறதில்ல. இப்போ ஏன் போடுறேன்னா, கீழே பாருங்கள், இந்த பீக்கஜு அப்புறம் அந்த கிளஃபபிள் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. ஓகேவா? அங்கே போனதுனால இனிமேல் அவங்களால இங்கே வர முடியாது. ஸோ அவங்க இங்கே வரலைன்னா நான் அடிச்சுட்டு போய் போட்டுட்டு வந்துடுவேன் இதே மாதிரி. ஓகேவா? ஏன்னா அந்த டீமே முழுசாக கீழே இருக்கிற கோல் போஸ்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கோல் போஸ்ட்டில் ஒன்றுன்னா அடித்து டக்குன்னு கோலை போட்டுடணும். பொறுக்கி போடக்கூடாது, அடிச்சுட்டு போட்டுருணும். பாருங்கள், பீக்கச்சு நைஸான அடி இந்த சைடு வந்துட்டான். நாயை சாவு. அவலஞ்சியை வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தாக்க முடியும். பார்த்தீங்கன்னா பீக்கச்சு நல்லா மாட்டிக்கிட்டான். நான் ஃப்ரீஸ் பண்ணுவேங்கிறதே மறந்துட்டான்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஏன் அந்த பழத்து மேலே அவலஞ்சி யூஸ் பண்ணேன்னா, எப்படியும் அந்த பழத்தை சாப்பிட தான் மூடுவான். ஓகேவா? ஸோ இது மெயினான விஷயம். எதிரி போக்கிமான்களுக்கு முன்னாடி நீங்கள் போய் எதிரி போக்கிமானோட பழத்தை சாப்பிட்டு ஓடி வந்துடணும். அதனால பார்த்தீங்கன்னா எதிரி போக்கிமானுக்கு ஹெல்த் ஏறாது, உங்களுக்கும் ஹெல்த் ஏறிடும். அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் அந்த பழத்தை எடுக்க முடியலன்னா, தூரமாக உங்கள்கிட்ட வீசுகிற அட்டாக் இருந்துச்சுன்னா அதை வச்சு எதிரி போக்கிமான்களோட பழத்து மேலே தாக்குங்க. எதிரி போக்கிமான் கண்டிப்பாக அங்கே நோக்கி தான் ஓடும். அப்போல அதுக்கும் சேதம் ஏற்படும், பழத்தையும் அதனால் எடுக்க முடியாது. பாருங்கள், இந்த சிண்டரேஸு வேணால் முடிச்சு விட்ருங்க. இந்த டேலண்ட் ஃப்ளேம்லாம் கடைசியில் ரொம்ப கஷ்டம் கொடுத்துருவான். ஏன்னா அவன் அந்த மாதிரி அவன் பிரேவ் பேடுன்னு ஒரு மூவ் எடுத்துட்டான். அதாவது பிரேவ் பேட் யுனைட் மூவ். அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மூவ் தான். நீங்கள் எதிரி போக்கிமான் சைடில் இருந்து உங்களை உங்கள் போக்கிமான் கோல் போஸ்ட்டு சைடு வரைக்கும் தள்ளி விட்டுரும். அந்தளவுக்கு அது தூரமாக தாக்கும். சரியா? கிட்டத்தட்ட நம்ம லுக்காரியோ டிஸ்டன்ஸ் வரும். லுக்காரியோ யுனைட் மூவ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே போயிட்டாங்க. என்னடா ஆனால் அங்கே இந்த இவன் ஸ்பான் ஆகிட்டான். அந்த ஒரு ரெஜிலிக்கியோ அவன் ஸ்பான் ஆகிட்டான். அதனால் அவனை அடிக்கிறதுக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த ரெஜிலிக்கி போக்கிமான எல்லாம் அடிக்கிறப்ப நீங்கள் கூட்டு சேர்ந்துட்டு, அதாவது அவங்க கடைசி அந்த நுனி கிட்ட வரும்போது, அந்த ரெஜிலிக்கி போக்கிமான நுனி கிட்ட வரும்போது நீங்கள் ஓடி போய் உச்சக்கட்ட சக்தியை பயன்படுத்தி உங்கள் போக்கிமான எல்லாத்தையும் அடிங்க. இப்போ நான் ஏன் ரெஜிலிக்கி நோக்கி போனேன்னா, இந்த பீகஜு நாயால் தான். பார்த்தீங்கன்னா ஸ்டன் பண்ணிட்டான், நான் அவனை ஸ்டன் பண்ணி விட்டேன். நீ வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போ, இன்னும் சாகம் பண்ணிடலாம். வீட்டுக்கு போ. அவனை அடித்து உச்சாச்சு. மக்களே, நீங்களாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டக்குன்னு லைக் அடித்து விட்ருங்க. அப்போ தான் நம்மளால் முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 செகண்ட் இருக்குது. நம்ம போய் ஓடி போய் போட்டுடலாம். பாருங்கள், பீக்கச்சு பயந்து ஓடுது. உங்கள் கிட்டேவா? மேலே பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ஈவி எவால்யூஷன் ஒன்று போயிட்டுருக்கான். அவனையும் முடிக்கணும். எங்கடா அவன் அவனை ஆளக்கான ஐயோயோ, அப்போ தான் அவன் கோல் போஸ்ட்டுக்கு போயிருப்பான். கிளம்பி ஓடு போயிட்டாங்க. கோல் போஸ்ட் போயிட்டான். பெருசாக போல் போடுவோன்னு பார்த்தா 9 போடுறேன். இதுக்கு நீ குணம்ல இருந்துருக்கலாம் வேண்டாம். வீட்டுக்கு போ. இதாண்டா எப்படி டம்னு சவுண்டு கேட்டுச்சா? சரி இருங்க,
நீ என்ன எங்கே சொல்லிட்டு போடு. ஸோ மக்களே பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் மக்களே. என் ஃப்ரெண்டு யாருமே இல்லை மக்களே, சரியா? நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்புல, அவர் பார்த்திங்கன்னா செரவரம் இந்த மேப்பில் தான் ஆடிட்டுருக்காரு. அவர் கிடக்குறாரு விடுங்க. அவர் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு தான், கவலை இல்லை. ரைட் விடுங்க. ஜெரவரா ப்ரோ பார்த்தீங்கன்னா அவர் பாட்டியில் இருக்கட்டும், நமக்கு என்ன. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வந்து ஒரு 20 பால் இருந்துச்சு, உள்ளே தூக்கி போட்டுட்டேன். சாவடா சாவடா சாவடா, சிண்டரேஸு தப்பிச்சிட்டான் அப்படின்னு நினச்சான். உண்மையாகவே தப்பிச்சிட்டான் ப்ரோ. கோல் போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன். இந்த இங்கிலீஷ்காரங்களோட ஒரே தொல்லைப்பா. முன்னாடிலாம் ஹிந்திக்காரங்களோட தொல்லையாக இருந்துச்சு, இப்போ வந்து இங்கிலீஷ்காரங்களோட தொல்லையாக இருக்குது. ரைட்டு விடுங்கோ. சரி, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போ அதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போக்கிமான் அடித்து ஒரு 6 பந்து இருக்குது, உள்ளே போட்டு ஓடிட வேண்டியதான். கரெக்டாகவே அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே என்ன நடக்குது? டேலண்ட் ஃப்ரேம் மேலே கட்டுறான். பின்னாடி பார்த்தீங்கன்னா சிண்ட்ரேஸ் விரட்டிட்டு வரான். நான் பார்க்கலன்னு நினச்சிருப்பான், நான் பார்த்தேன் தான், ஆனால் கண்டுக்கல. அவன் சும்மா பாட்டு எப்போனா அடிச்சிக்கலான்னு விட்டுட்டேன். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா என்னடா அடித்து முடிச்சுட்டிங்க? இது செஞ்சு நான் வரவே மாட்டேனே. காட்சாம்பு பாருங்கங்க, 3 KO ஸ்டிக் அடித்து போய் ரெஜிரிக்கிட்ட செத்து போயிட்டாங்க. சரி ரெஜிரிக்கியை கொண்டுட்டான் அப்படின்றேன். 3 கில் ஸ்ட்ரைக் அடித்து அது இல்லாமல் ரெஜிரிக்கியை போட்டிருக்காங்கிறது பெரிய விஷயம். சாடா இங்கே பாருங்கள் டேலண்ட் ஃப்ரேம். அப்படியே வந்த வழியாக வீட்டுக்கு போயிரு. எவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்கடா. பயிரை முடிச்சு விட்டாங்க பாவம். என்ன ஜெரம் இங்கே சுற்றுறாரு? அவர் பாட்டுலாம் நினச்சேன். ரைட்டு விடுங்க, அவர் பாட்டு சுற்றணும், நமக்கு என்ன. நான் பாட்டு ஜாலியாக வந்து மேட்ச்சில் வந்துட்டு இருந்தேன். திடீர்னு கத்துனாரு, ப்ரோ இங்கே வாங்க ப்ரோன்னு. நான் கூட சரி பெருசாக ஏதோ அப்படின்ட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் கடைசியாக வந்து காமெடி பண்ணிவிட்டார். அதாவது வந்து அவரோட போக்கிமான் வந்து என்ன பண்ணான்னா செவத்தை தாண்டி குதிச்சானா. யாரா நீங்கள்லாம் இங்கேருந்தே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபன்னாக போச்சு. சரி விடுங்க, சாவு. அவ்வளோதான், இவனை முடிச்சு விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா போய் எல்லோரையும் கடன்னு அடித்து பிரிக்க வேண்டியதுதான். ஏன்னா இங்கே ஒரு போரே நடந்துக்கிட்டு இருக்கு. சிண்ட்ரேஸ் தப்பிக்க பார்க்குறான். விட்ருவோமா? அங்கே ஓடு, வீட்டுக்கு ஓடு. யூனிட் மூவ் போட்ட வேண்டியதான். சரி, இதோட யூனிட் மூவ் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி ஒரு பெரிய ரவுண்டு உருவாக்கும். அதில் யார் இருந்தாலும் அவங்க வந்து சேதம் ஏற்படும், அவ்வளோதான். அது இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு அவங்க போக்கிமானோட வேகத்தை அதிகரிக்கும், போக்கிமானோட தாக்கு சக்தியை அதிகரிக்கும், அவ்வளோதான். இதை பார்த்திங்கன்னா டேஸ்லிங் கிளீம் பண்ணும். இதை தான் வந்து டேஸ்லிங் கிளீம் பண்ணும். பட் கொஞ்சம் கம்மியாக பண்ணும், கொஞ்சம் இல்லை ரொம்ப கம்மியாக பண்ணும். முன்னாடி அது யூனிட் மூவ் சக்தியை விட கொஞ்சம் தான் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல, அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களோட அலலன் நைன்டெயில்ஸ் போக்கிமான் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஓடும். இப்படி ஓடுதேன்னு தப்பாக நினச்சிக்க வேணாம், அது வந்து ஓடுறதே இப்படி தான் ஓடும். ரைட்டு, ரேகோசா வந்துட்டான். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது ரேகோசா வந்துட்டான். அவனை அடிக்கலான்னு ஜெரவரா அப்புறம் சொன்னார். சரி, நான் அவனோட சேர்ந்து போட்டு அவனை அடின்னு அடித்தேன். நான் ஒன்றுமே அடிக்கலை, பெருசாக அவங்க தான் அடித்தாங்க, இருந்தாலும் எனக்கு வந்துருச்சு. அப்படியும் 32 பால் தான் இருந்துச்சு. 32 பத்தாதே அப்படின்ட்டு இங்கே ஒரு 7 இருந்தான், அவனும் போட்டு அடித்து அவன்கிட்ட வந்து 7 போக்கி வலை பிடிங்கிட்டேன். சாவே ஏன் சோழி முடிஞ்சிச்சு. ரைட்டு விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே காரிச்சாம்பு 58 போட்டான். சரி, கோலை போடலான்னு போகிறேன், அவங்க என்னென்னா சரண்டர் ஆகிட்டாங்க. மனசே வேதனையாக போச்சு, என்ன பண்ணுறது. சரி விடுங்க மக்களே, இதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை. என்னடா அப்படி பண்ணிட்டீங்க, நான் ஒன்றுமே ஒழுங்காக கோல் போடலன்ட்டு ஒரு 39 எடுத்துகிட்டு வந்து, அதாவது ஒரு 78 எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல விடுங்க, கோல் போடலாட்டி என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா கேஓ பேட்ச் அடிச்சிருக்கோம், பரவாயில்ல. இவங்க பேரில் ஏன் இப்படி மறைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் தான் மெயின், ரைட்டா? சரி, ஓகே. இப்போ வந்து மெயின் மெனு போய்க்கலாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த போக்கிமான் கேம் பிளே வேணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது சஞ்சய் கேமிங்ஸ், சஞ்சய்.